கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மண்டல ஐடி விங் இணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக அரசின் மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு மற்றும் விலைவாசி உயர்வால் ஒரு குடும்பம் 5 ஆண்டுகளில் இழந்த தொகையை ரசீதுகள் மூலம் எப்படி கணக்கிடுவது என பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் அதிமுகவின் சாதனைகளை செயலி வாயிலாக மக்களிடம் கொண்டு செல்வது குறித்தும் நிர்வாகிகளுக்கு விளக்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மண்டல ஐடி விங் இணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக அரசின் மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு மற்றும் விலைவாசி உயர்வால் ஒரு குடும்பம் 5 ஆண்டுகளில் இழந்த தொகையை ரசீதுகள் மூலம் எப்படி கணக்கிடுவது என பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் அதிமுகவின் சாதனைகளை செயலி வாயிலாக மக்களிடம் கொண்டு செல்வது குறித்தும் நிர்வாகிகளுக்கு விளக்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகர மாவட்ட கழகம் மற்றும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் கழக நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு விடிய ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி பிரச்சாரம் குறித்து விளக்கம் அளித்தார். மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜனனி P. சதீஷ்குமார், கழக அமைப்பு செயலாளர் V. ராமு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக 5வது வார்டு பகுதியில் 30க்கும் மேற்பட்ட திமுகவினர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த நாகவேட்டில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சு. ரவி அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் எடுத்துரைத்தார். புரட்சி தலைவர் MGR தனது திரைப்பட வசனங்கள் மற்றும் பாடல்கள் மூலம் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல கருத்துக்களை கூறுவார் என்றும், ஆனால் தற்போது கட்சி தொடங்கிய நடிகரின் படத்தில் இளைஞர்களை வன்முறையை தூண்டும் வகையில் வசனங்களும் பாடல்களும் இடம்பெற்றுள்ளதாக விமர்சித்தார். ஒன்றிய செயலாளர் AG விஜயன் ஏற்பாட்டில் ஒன்றிய துணை செயலாளர் புருஷோத்தமன் மற்றும் நெமிலியில் நகர செயலாளர் செல்வம் தலைமையிலும் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை மதுரவாயலில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின், கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனு ஆகியோர் கலந்து கொண்டு வரும் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி பிரச்சாரம் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் அதிமுகவின் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வீடுகள் தோறும் சென்று பொதுமக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அதிமுக கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK பாரதி மோகன், கும்பகோணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் மற்றும் கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாலமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக கழக வேட்பாளர் பாலமுருகனை வெற்றியடைய செய்ய வேண்டுமென வழக்கறிஞர்களிடம் தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK பாரதி மோகன் கேட்டுக்கொண்டார். புரட்சி தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை திருமங்கலத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக சிறுபான்மை பிரிவு செயலாளர் அப்துல் ரஹீம், கழக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு ப. சீனிவாசன், கழக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதையடுத்து 500க்கும் மேற்பட்ட மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளும், புரட்சி தலைவரின் பிறந்த நாளில் நடைபெற்ற கோலப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு 50 மகளிருக்கு பரிசுகளும், 200க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களும் வழங்கப்பட்டன. திமுக ஆட்சியில் விடியல் பயண திட்டம் கொடுத்தும் என்ன பயன் என்று கேள்வி எழுப்பிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வடக்கு மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்க குறித்த பிரச்சாரம் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணன் கோவில், சரமாரியம்மன் கோவில் தெரு, பத்ரகாளி அம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று அதிமுக ஆட்சியின் சாதனை குறித்த விளக்க பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. அப்போது பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பகுதியில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னிலையில் புரட்சித் தலைவர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய முன்னாள் அமைச்சர்
விஜய் அரசியலுக்கு வருவதில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது என்றும், ஆனால் பில்டப் மிக பயங்கரமாக இருக்கிறது என்று கடுமையாக சாடினார். மேலும் வேலியே பயிரை மேய்ந்தால் என்ன செய்ய முடியும், அரசு சரியாக இருந்தால்தான் காவலர்கள் சரியாக இருப்பார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் பரங்கிமலை ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு உயர்தர மருத்துவ முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மேற்கு ஒன்றிய அகரம் தென் ஊராட்சியில் நடைபெற்ற இம்மருத்துவ முகாமினை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூரில் மேற்கு பகுதி கழகம் சார்பில் பாக செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு காஞ்சிபுரம் மண்டல தலைவர் ஆகியோர் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். அதிமுக ஆட்சி அமைந்ததும் திருப்பரங்குன்றம் கோயிலில் பாதுகாப்பு, அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை மேம்படுத்தப்படும் என திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா உறுதியளித்துள்ளார். தைப்பூசத்தை ஒட்டி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கழக அமைப்பு செயலாளரும் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவுமான ராஜன் செல்லப்பா குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக ஆட்சியில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை அறிவித்து முருக பக்தர்களுக்கு அளவில்லா அன்பு புரிந்தார் என புகழாரம் சூட்டினார். மேலும் தற்போதைய திமுக ஆட்சியில் திருப்பரங்குன்றத்திற்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என விமர்சித்தார். ஆண்டாண்டு காலமாக இந்த தைப்பூச திருவிழா கொண்டாடி வந்தாலும் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அருமையர் எடப்பாடியார் இருக்கிற போதுதான் இந்த தைப்பூச திருநாளில் அரசு விடுமுறையாக அறிவித்தார்கள். சிறப்புக்குரிய விஷயமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. தைப்பூச திருநாள் முருக பக்தர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களின் ஒப்பற்ற நாள் என்று கருதப்படுகிறதான். யாருமே சிந்தனைக்கு வராத சூழ்நிலையில் தைப்பூச திருநாளை அருமையண்ணன் எடப்பாடியார் விடுமுறை அறிவித்ததன் மூலம் அவர் முருக பக்தர்களுக்கு மிகப்பெரிய அன்பை பரிமாறியிருக்கிறார். அவர்களுக்கு இன்றைக்கு திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் சரி, பழனியாக இருந்தாலும் சரி, திருச்செந்தூராக இருந்தாலும் சரி, அனைத்து முருக பக்தர்களும் ஒன்று கூடுகிற நாள். அந்த சிறப்பை சிறப்பாக செய்தவர் அருமையண்ணன் எடப்பாடியார். சேலம் மாவட்டம் தலைவாசல் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களுக்கு அதிமுகவின் சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தலைவாசல் காய்கறி மார்க்கெட் மற்றும் பேருந்து நிலைய சுற்றுவட்டார பகுதிகளில் அதிமுகவின் சாதனைகளும் திமுகவின் வேதனைகளும் இடம்பெற்ற விளக்க பிரசுரங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் முதற்கட்ட மகத்தான 5 வாக்குறுதிகள் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் ஓமந்தூரில் முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமியின் 131வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மரியாதை செலுத்தும் நிகழ்வில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கரபாணி, திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் வீட்டில் குளிர்சாதன பெட்டி வெடித்து வீடு தீக்கிரையான சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கலசப்பாக்கம் வேளாங்கண்ணி நகரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்த நிவாரண நிதி உதவி வழங்கி அவர் புதிய வீடு வழங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மாமன்னர் திருமலை நாயக்கரின் 443வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் இனாமணியாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாமன்னர் திருமலை நாயக்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவை சிங்காநல்லூரில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் சிறார்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. வசந்தா மில் பகுதியில் நடைபெற்ற போட்டியில் கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் பங்கேற்ற சிறுவர்களுடன் விளையாடி மகிழ்ந்தார். இதை பார்த்த மக்கள் கைத்தட்டி மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். வார்டு கழக செயலாளர் வடிவுக்கரசி தலைமையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டி நிகழ்ச்சியில் கழக முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர்.
திருநெல்வேலி மாவட்டம் தாழையூத்து பஜார் பகுதியில் அதிமுக தேர்தல் வாக்குறுதி அடங்கிய துண்டு பிரசுரம் வழங்கும் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. தாழையூத்து நகர செயலாளர் சின்னதுரை ஏற்பாட்டில் திருநெல்வேலி அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் அதிமுக தேர்தல் வாக்குறுதி துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு செய்தனர். இதில் அதிமுக கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் தார் சாலை அமைக்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் சேலம் புறநகர் மாவட்ட கழக அம்மா பேரவை செயலாளருமான மணி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புளியம்பட்டியில் 40 லட்சம் ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியில் நடைபெறும் பணிக்கான விழாவிற்கு ஒன்றிய கழக செயலாளர் செந்தில்குமார் தலைமை வகித்தார். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தங்கள் கோரிக்கையை ஏற்று திட்டங்களை செயல்படுத்தியதற்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். விழாவில் அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வழியாக பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு பொள்ளாச்சி சுப்பிரமணியர் கோவில் பகுதி மற்றும் பொள்ளாச்சி தாலுகா அலுவலகம் அருகே சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் நகர கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ள 5 தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட இளைஞர்கள் இளம்பெண் பாசறை செயலாளர் முத்துராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் சந்திரபிரபா முத்தையா உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் வீதி வீதியாக நடந்து சென்று பொதுமக்களிடம் பிரசுரங்களை வழங்கி பரப்புரை மேற்கொண்டார். சென்னை திருவொற்றியூரில் திமுக அரசின் விலைவாசி உயர்வு குறித்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. திருவொற்றியூர் மேற்கு பகுதிகளில் விடிய ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லை சாட்சி என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் ஏற்பாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் தலைமையில் நடைபெற்றது. பொதுமக்களை நேரில் சந்தித்த திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்ட கூடுதல் மின்கட்டண விவரங்களை அங்கேயே கையடக்க பிரிண்டர் மூலம் அச்சிட்டு மக்களுக்கு விளக்கினர்.